Okay. Hi friends everyone. This is Saravanan, Double Universal Crown Director. இன்னைக்கு டேட் வந்து ஜூன் 7 சாட்டர்டே. ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ் அப்படிங்கிற டாபிக்ல ட்ரைனிங் பார்க்க போறோம். இன்னைக்கு ஸ்ரீராம் பிரதர் அவைலபிள் இல்லை, நான் தான் இந்த மீட்டிங் எடுக்க போறேன். மீட்டிங் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இங்க வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி நம்ம பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரைனிங்கோட அப்ஜெக்டிவ். இந்த ட்ரைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி சாட்டர்டே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ், எப்படி வெஸ்டேஜா ஆரம்பிக்கிறது, என்ன வெஸ்டேஜ்ல பண்ணணும், வெஸ்டேஜ் பிஸ்னஸ்ல சக்சஸ் பண்றதுக்கு எப்படி பண்ணி சக்சஸ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த ட்ரைனிங்கோட அப்ஜெக்டிவ், இந்த ட்ரைனிங்கோட நோக்கமே. அப்ப இந்த இந்த பிஸ்னஸ் நம்ம பண்றதுக்கு என்னென்னலாம் நம்மள ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், அது ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்ப இந்த ட்ரைனிங் ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ் அப்படிங்கிற டாபிக் யாருக்கு? இந்த பிசினஸ்ல புதுசா ஜாயின் பண்ணவங்க, ஜாயின் பண்ணி நான் இந்த பிசினஸ் பண்ணாம இருக்கிறவங்க, இல்ல இந்த பிசினஸ்ல வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கிறவங்க, யாரெல்லாம் இந்த வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த மீட்டிங்கை பார்க்கணும். இந்த மீட்டிங் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே நமக்கு 8 to 9 மீட்டிங் நடக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1 நான் இங்க சொல்றேன். வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ், வெஸ்டேஜை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல பாயிண்ட் நம்பர் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியுமே நடக்கக்கூடிய ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். டெய்லியுமே 8 to 9 ட்ரைனிங் நடக்கும். அந்த ட்ரைனிங்கை வந்து நம்ம டெய்லியுமே அட்டன் பண்ணணும். அட்டன் பண்றதுக்கு நம்மள நாம தயார்படுத்தணும். மனசை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி ட்ரைனிங் வரணும்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ள உங்களோட டே டு டே ப்ரோக்ராம்ல வந்து அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். ஏன்னா ஒரு நாள் வருவீங்க, 2 நாள் வருவீங்க, அதுக்கப்புறம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு புது ஹேபிட் இல்லையா, புது விஷயம். டெய்லி நம்ம ப்ரெஸ் பண்றோம், சின்ன வயசுல இருந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம், நினைவு தெரிஞ்சதுல இருந்து நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கோம். யாரும் ரிமைண்டர் கொடுக்க வேண்டியதில்லை. டெய்லி 3 வேளை சாப்பிட்றோம், நைட் ஆனா தூங்குறோம், ஆஃபீஸுக்கு போறோம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நமக்கு பண்ணி பண்ணி பழக்கமாயிருச்சு. ஓகேவா? எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம பண்ணோம்னா ஒரு 1 மந்த் தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஹேபிட் ஆயிரும். இப்போ இங்க மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மீட்டிங் 8 to 9 டெய்லி வந்து ஜாயின் பண்றேன். டெய்லி இந்த மீட்டிங் எடுக்கிறேன். இங்க எத்தனையோ பேர் வந்து டெய்லி 8 to 9 மீட்டிங் ஜாயின் பண்ணிடுறாங்க ரெகுலரா. ஏன்னா அவங்க ரெகுலரா வரதுனால அவங்க 8 to 9 மீட்டிங்ல தான் இருப்பாங்க. அந்த டைம்ல வேற எங்கேயுமே எந்த வேலையுமே பண்ண மாட்டாங்க. வெஸ்டேஜ்ல இருக்கிற நம்ம டீம்ல இருக்கிறவங்க தான் சொல்றேன். ஏன்னா அவங்க ரெகுலரா வந்து 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 ப்ராக்டிஸ் ஆயிருச்சு. அவங்களுக்கு அந்த 8 to 9னாவே மீட்டிங் டைம் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதை ப்ரோக்ராம் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் வந்து நீங்க அதுக்கு தான் வந்து அலாரம் வச்சுக்கோங்க. உங்க போன்ல வந்து 8 to 9 ட்ரைனிங்கா, 8 மணிக்கு ட்ரைனிங் அப்படின்னா 7:50 ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அலாரம் வச்சுக்கோங்க. 7:50க்கு ட்ரைனிங் அலாரம் அடிச்ச உடனேயும் அலாரம் எவ்ரிடே அலாரம் வச்சுக்கணும். ஒரு நாள் மட்டும் வைக்கக்கூடாது, எவ்ரிடே வச்சுக்கணும். என் போன்லயும் இருக்கு. ஓகேங்களா? அது எதுக்காக அப்படின்னா அது ஒரு சப்போர்ட். ஓகேவா? நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ரீச் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போறது தான் நம்மளோட நோக்கம். அது போறதுக்கு ஒரு கூகுள் மேப்பை பயன்படுத்துறோம். போயிட்டோம்னா அந்த கூகுள் மேப் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம் இல்லையா? அந்த கூகுள் மேப்புக்கு எதுக்குன்னா அது வந்து ஈஸியா போய் சேர்றதுக்கு ஒரு உதவியா இருக்கு இல்லையா? ஓகேங்களா? இப்ப ஏங்குற பர்சன் வந்து சென்னையில வந்து அடையாறுல இருந்து ட்ரிபிள் கேன்ல வந்து ஒரு ஒரு சந்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னா அங்க அங்க போகணும் அப்படின்னா அடையாறுல இருந்து போய் 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 ட்ரிபிள் கேன்ல எங்க போய் எந்த லொகேஷன்ல எங்க போய் தேடிட்டு லேட் ஆகும். ஓகே, அட்ரஸ் கேட்டு கேட்டு போகணும். அதே லொகேஷன் கூகுள் மேப் கரெக்டா அந்த இடத்தோட பேரை போட்டு சர்ச் பண்ணா நேரா யார்ட்டையும் கேட்க வேணாம். அந்த இடத்துக்கே நம்ம போனதில்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். நான் நேரா எந்த ஒரு டிலேயும் இல்லாம நேரா சட்டுன்னு போய் நம்ம வந்து போய் சேர முடியுதா இல்லையா? ஓகே, ½ போக வேண்டிய நேரம் நமக்கு அந்த கூகுள் மேப் இல்லைன்னா 1 hour கூட ஆயிரும். தெரியாம தப்பு தப்பா போய் எங்கேயாவது மாத்தி ரூட்ல போய் நம்ம அப்ப அது நம்ம போக வேண்டிய இடம் அதுதான். அந்த டெஸ்டினேஷனுக்கு இந்த கூகுள் மேப் வந்து உதவியா இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணணுங்க. வெஸ்டேஜ் மூலியமா பணம் சம்பாதிக்கணும், பெரிய டீமை டெவலப் பண்ணணும். அதுக்கு உதவியா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இங்க நம்ம ஒவ்வொன்றும் நம்ம பில்ட் பண்ணிருக்கோம், ஒவ்வொன்றும் நம்ம சொல்லி தரோம். அதெல்லாம் முக்கியமான விஷயம். டெய்லி ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். அந்த டெய்லி ட்ரைனிங் அட்டன் பண்றதுக்கு அதுக்கு ஒரு டூலு அலாரம். ஓகேவா? ட்ரைனிங் அட்டன் பண்றதே இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்றதுக்கு தான். பிசினஸை பத்தி லேர்ன் பண்றதுக்கு நம்ம டீம்ல எல்லாரும் சேர்ந்தவங்க எல்லாரையும் ஒன்று கூடி பிசினஸ் ரிலேட்டடா பேசுறதுக்கு தான். கரெக்ட்டுங்களா? நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருக்கோம், காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டிகிரி படிக்கணும்.
புக்கு நம்ம கையில இருக்கு. காலேஜுக்கு போகாம ஸ்கூலுக்கு போகாம நம்மளே படிக்க முடியுமா? எல்லாரும் டெய்லி வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்க காலையில 9ல இருந்து 5 மணி வரைக்கும் ஸ்கூல்ல, காலேஜ்ல இருக்கணும் அப்படின்னு அது இது பண்றாங்க. ஓகேவா? அது வந்து ஒரு சிஸ்டம். அது வந்து ஒரு புரோகிராம். அங்க வந்து நம்ம உட்காந்து அங்க படிச்சாதான் படிப்பு ஏறும். இல்ல அது வந்து அந்த ஒரு எஜுகேஷன், அந்த கல்ச்சர், அந்த ஹேபிட் அதெல்லாமே கத்துக்க முடியும். அப்ப எல்லாரையும் ஒன்று கூடுற இடம் தான் வந்து இந்த டைமிங். இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வந்துட்டீங்கன்னா, ஒரே டைம்ல டீச்சர்ஸ் வந்து அங்க புரொஃபசர்ஸ் வந்து அங்க லெசன் எடுக்குறாங்க. அத எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. அத சொல்லி தராங்க. போயிரலாம். புரியுதுங்களா? அது ஒன்று கூடுற இடம் தான் வந்து அந்த காலேஜோ, இல்ல ஸ்கூலோ. அது மாரி வெஸ்டேஜ்ல நம்ம சக்சஸ் பண்ணணும். வெஸ்டேஜ்ல நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது, எல்லாரையும் ஒட்டுக்கா 8 டூ 9 வந்துருங்கப்பா. நம்ம எல்லாரும் பேசலாம். பிசினஸ் ரிலேட்டடா பேசலாம். பிசினஸ் சொல்லி தரோம். புதுசா சேர்ந்தவங்கள கூட்டிட்டு வாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு, இந்த ஒரு பிளேஸ் தான் இது. நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரெய்னிங் அப்படிங்கிறது ஏதோ பர்டனா நினைக்காதீங்க. ட்ரெய்னிங் அப்படிங்கிறது நம்ம இந்த பிசினஸ்ல ரொம்ப குயிக்கா சக்சஸ் பண்றதுக்கான ஒரு ஒரு டூல். இந்த ட்ரெய்னிங்க டெய்லியும் பண்ணுங்கன்னு வெஸ்டேஜ் கம்பெனி ஒண்ணும் சொல்லலைங்க. நல்லா கேட்டுக்கோங்க. கம்பெனி வந்து ப்ராடக்ட் குடுக்குறாங்க, பிளான் குடுக்குறாங்க. இந்த மாரி அப்பப்போ மந்த்லி மந்த்லி ஸ்கீம் குடுப்பாங்க, ஆஃபர் குடுப்பாங்க. அதை நீங்க எப்படி அத பண்றீங்க? அத எப்படி பண்றதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி ஸ்ட்ராட்டஜி போடுறீங்க? என்ன வந்து டூல் வச்சிருக்கிறீங்க? என்ன வந்து ஃபாலோ பண்றீங்கங்கிறதெல்லாம் அப் டூ யூ. வெஸ்டேஜ்ல இந்தியா ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா நம்மள மாரியே தான் எல்லாரும் டெய்லி ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்றாங்க. நம்மள மாரியே தான் பிசினஸ் சொல்லி தராங்களான்னு கேட்டா கிடையாது. எத்தனையோ பேருக்கு பிசினஸ் ஐடி போட்டதுக்கு அப்புறம் எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க. சொல்லி தரவே மாட்டாங்க. அவங்களா ஓடுவாங்க. அவங்களா தேடுவாங்க. கஷ்டப்படுவாங்க. ஓகேவா? நம்ப இந்த டீமுக்குள்ள நம்ப வந்து ஒற்றுமையா, ஒரே டீமா எல்லாமே வந்து சொல்லிக் குடுத்து, புதுசா உள்ள வரவங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஒரு கம்பெனில வந்து வேலை கிடைச்சதுன்னா, எப்படி வந்து அங்க வந்து ட்ரெய்னிங் குடுத்து, படிப்படியா எல்லாமே சொல்லிக் குடுத்து, அந்த வேலைய வந்து பண்ண வச்சு, பண்ண வைக்கிறாங்களோ, அது மாரி வந்து ஒரு ப்ரொஃபஷனலா நம்ப வந்து இந்த வெஸ்டேஜ் பிசினஸ நம்ப எடுத்து, ப்ரொஃபஷனலா நம்ம டீமுக்குள்ள டெய்லி ட்ரெய்னிங் 1 ஹவர் ட்ரெய்னிங் 1 ஹவர் எல்லாரும் வந்துருங்க. எல்டிபிய பார்க்க வச்சு தான் ஐடி எடுக்கணும். நீங்களா வாயில சொல்லாதீங்க. வெளிய யாராவது இது மாரி சொல்லி தராங்களா? அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல சொல்லுவாங்க. யாரும் சேர மாட்டாங்க. ஓடி போயிருவாங்க. யாரும் பண்ண மாட்டாங்க. டீமே டெவலப் பண்ண முடியாது. யாருக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கோ, தனித்திறமை இருக்கோ, யாரால நல்லா பேசுற ஸ்கில் இருக்கோ, யாரால தாங்கி முடியுதோ அவங்க மட்டும் தான் தப்பி பிழைப்பாங்க. மேல வருவாங்க. ஓகேவா? அவங்கவங்க சேருவாங்க. அவங்கவங்க பண்ணுவாங்க. எந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸோ எதுவும் கிடையாது. கம்பெனி அப்பப்ப மீட்டிங்கோ, ட்ரெய்னிங்கோ, புரோகிராமோ ஏதாவது அந்தந்த ஊர்ல எடுப்பாங்க. அத வச்சு மட்டுமே தான் பண்ணுவாங்க. ஆனா நம்ப என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, நம்ம டீமுக்குள்ள டெய்லி 1 ஹவர் ட்ரெய்னிங் வாங்க நம்ம பேசலாம். பிசினஸ் ரிலேட்டடா மோட்டிவேட் பண்றோம். எப்படி பண்ணலாம்னு சொல்லி தரோம். நாங்க பண்ணது என்ன? பண்ண தப்பு என்ன? பண்ணது எப்படி பண்ணா சீக்கிரம் சக்சஸ் பண்ண முடியும்னு எல்லாமே உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்லி தரோம். அந்த விஷயத்த நீங்களும் பண்ணி நீங்களும் சக்சஸ் பண்ணுங்க. அப்படின்னு நாங்க உங்களுக்கு சொல்லி தரோங்க. இது வந்து பார்க்கறதுக்கு, பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளோ ஈஸியா அந்த ட்ரெய்னிங் மூலியமா உங்களுக்கு நாலேட்ஜ் கிடைக்குதுங்கும்போது, நீங்க ஐடி போடுற நபர்கள் எல்லாரையும் நீங்க ட்ரெய்னிங்க்கு கூட்டிட்டு வர்றது உங்க வேலையா? யார் வேல? ட்ரெய்னிங்க்கு வாங்க 8 டூ 9 ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணணும்னு கூட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ட்ரெய்னிங்க்காக ஃபாலோ பண்ணி அவங்கள ட்ரெய்னிங்க்கு வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, அப்புறம் யாரு தப்பு? எப்படி டீம்ம டெவலப் பண்றது? எப்படி இந்த பிசினஸ்ல நம்ம சக்சஸ் பண்றது? யோசிச்சு பாருங்க. 8 டூ 9 ட்ரெய்னிங் அப்படின்னா, லீடர்ஸ் உங்களுக்கு கீழ நீங்கலாம் ரெக்ரூட்மென்ட் பண்றீங்களே எல்டிபி பார்க்க வச்சு, அவங்க எல்லாரையும் வந்து 7 மணி 7:30 மணிலேருந்து ட்ரெய்னிங்க்காக ரிமைண்டர் குடுத்து, ட்ரெய்னிங் நடக்க போது வந்துருங்க, வந்துருங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஃபாலோ பண்ணி, அரேஞ்ச் பண்ணி 8 டூ 9 ட்ரெய்னிங்ல உட்கார வைக்கணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8 டூ 9 ட்ரெய்னிங் எவ்ரி டே நடக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஹவ் டூ ஸ்டார்ட் அப்படிங்கிற டாபிக்ல நடக்கும். எவ்ரி சாட்டர்டே ஹவ் டூ ஸ்டார்ட் அப்படிங்கிற டாபிக்ல நடக்கும். சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூ அச்சீவர்ஸ் வெஸ்டேஜ்ல அச்சீவ் பண்ணவங்க. அச்சீவர்ஸ் வந்து பேசுவாங்க. டிப்ஸ் அண்ட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுவாங்க. அதுக்கு அடுத்த மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரெய்னிங். ஓகேங்களா? அந்த மாரி அ அடுத்து வந்து டியூஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சக்சஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாபிக்ல எவ்ரி டியூஸ்டே நடக்குது. வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, கியூ அண்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ட்ரைனிங் மாரி எப்படி பேசணும்? எப்படி என்ன மாரி கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, நான் அங்க உங்களுக்கு வந்து சொல்லி தருவேன். அந்த மாரி. அப்புறம் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, டீம் மீட்டிங். எவ்ரி வீக் வந்து டீம் மீட்டிங். டீம்ஸ் வந்து அவங்கவங்க டீமுக்குள்ள டீம் மீட்டிங் வந்து பண்ணுவாங்க. அப்ப எவ்ரி டே வந்து 8 டூ 9 1 ஹவர் அப்படிங்கிறது நம்ம பண்றோம். அந்த 1 ஹவர் ட்ரெய்னிங் பண்றதுனால, இந்த கம்பெனி 1 ஹவர் ட்ரெய்னிங் நீங்க ரெகுலரா பண்ணணும். இல்ல பண்ணா தான் உங்களுக்கு இன்கம் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத நம்ம டீமுக்குள்ள நம்ம ஒரு சிஸ்டமா எடுத்துட்டு வந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ண வச்சு, டெய்லி ட்ரெய்னிங் 1 ஹவர் ஓடிட்டு இருக்குதுங்க. இத நீங்க வந்து பார்த்து லேர்ன் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏதாவது காசு வாங்குறோமா? யோசிச்சு பாருங்க.
வெஸ்டேஜ்ல ட்ரைனிங் டெய்லியும் பார்க்கறதுக்கு உங்கள்ட்ட யாராவது காசு கேட்கறாங்களா? ஃப்ரீ ட்ரைனிங். ஜூம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றீங்க. ஜூம் அப்ளிகேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்களா? கிடையாது. அதெல்லாம் லீடர்ஸ் பண்ணிக்கிறாங்க. மீட்டிங் யார் ஆர்கனைஸ் பண்றாங்களோ, யார் நல்லா சம்பாதிக்கிறாங்களோ அவங்க பண்ணிக்கிறாங்க. நீங்களும் சம்பாதிக்கும் போது உங்களுக்கும் தேவைன்னா, பெரிய லெவல்ல சம்பாதிக்கும் போது நீங்க உங்க டீமுக்கு பெரிய லெவல்ல மீட்டிங் எடுக்கணுங்கும் போது அப்ப பண்ணிக்கலாம். ஓகே, சம்பாதிக்கும் போது பார்த்துக்கலாம். ஃப்ரீ ஜூம் அக்கவுண்ட். ஜூம்ல ஃப்ரீயா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்க. ஃப்ரீ அக்கவுண்ட். சும்மா நேம், இமெயில் ஐடி கொடுத்து ஃப்ரீ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி ஒரு மொபைல்ல எத்தனை அப்ளிகேஷன் இருக்கு அது மாதிரி ஒரு அப்ளிகேஷன். மீட்டிங் லிங்க் வரும்போது அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வரீங்க. ஃப்ரீயா மீட்டிங் பாக்குறீங்க. எங்கேயாவது எதுக்காவது காசு பே பண்றீங்களா? டெய்லி மீட்டிங் நடக்குது. காசு ஃப்ரீ தானே. பே பண்றீங்களா? அடிஷனல் ட்ரைனிங்க்குன்னு சொல்லிட்டு ஏதாவது பே பண்றீங்களா? இல்லையே. அப்புறம் ஏன் கஷ்டம் மீட்டிங் வர்றதுக்கு? ஏன் மீட்டிங்க்கு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க? சம்பாதிக்கணும். ஏங்க சம்பாதிக்கிறதுக்கு தானங்க கூப்பிடுறோம். வெட்டி கதை பேசிக்கிட்டு, சினிமா கதை பேசிக்கிட்டு, டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு, என்டர்டைன்மெண்ட்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் 8 to 9. ஐயோ ப்ரோ எனக்கு வேலை இருக்கு ப்ரோ இன்னைக்கு விட்டுருங்க ப்ரோ ஆள. நாளைக்கு வந்துடுறேன் ப்ரோ அப்படிங்கிறதுக்கு. ஏங்க நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு தாங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். பணம் வருமானம் பண்றதுக்கு தான் ஓடிட்டு இருக்கோம். வருமானம் பண்றதுக்கு பத்தி தான் நம்ம பேசுறோம். நம்ம எல்லாம் ஒண்ணு கூடி வருமானம் பண்றதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். ஏதோ வந்து வெட்டி கதை பேசுறதுக்கோ, சினிமா நியூஸ் பார்க்கறதுக்கோ, பேசுறதுக்கோ ஒண்ணும் வரலையே. அப்ப ஏன் இதை நம்ம ஸ்கிப் பண்ணணும்? எல்லாரும் ஃபர்ஸ்ட் உங்க போன்ல அலாரம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அலாரம் இல்லாதவங்க இமீடியேட்டா நான் ஒரு 1 மினிட் டைம் கொடுக்குறேன். ஓகேங்களா? 60 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். 8:20 8:21 வரைக்கும் டைம் கொடுக்குறேன். 1 மினிட்ல யாராவது வைக்காதவங்க இருந்தீங்கன்னா வச்சிருங்க. வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் இப்ப வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க குரூப்ல போடுங்க பார்க்கலாம். எவ்ரி டேல இருக்கும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எவ்ரி டே அலாரம் இருக்கணும். 7:50க்கு இருக்கணும். 7:50 அலாரம் ஆஃப் பண்ண உடனேயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. 7:50 அலாரம் ஆஃப் பண்ணிட்டு 8 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. 7:50க்கே ஜாயின் பண்ணணும். எல்லாரும் வந்து உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போடுங்க பார்க்கலாம்.